ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் கருணக்கிழங்கு புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கருணக்கிழங்கு ரொம்ப மருத்துவ குணம் நிறைந்தது. பைல்ஸ் ப்ராப்ளத்துக்கு கருணக்கிழங்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் 2 முறை இதை கண்டிப்பாக சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. கருணக்கிழங்கு மசியல் செய்யலாம், புளிக்குழம்பு செய்யலாம். இது நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். இது நல்ல மருத்துவ குணம் மிகுந்த ஒரு டிஷ்ஷு. இதுக்கு நாம் ஒரு 1/2 கிலோ கருணக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் வச்சு 3 விசில் விட்டு அவிச்சி எடுத்துக்கோங்க. இந்த வேக வச்ச கருணக்கிழங்கை தோல் எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கருணக்கிழங்கு புளிக்குழம்புக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். சின்ன வெங்காயமும் நல்லது. இந்த குழம்புக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். நான் இப்போதைக்கு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் வெந்தயம், சோம்பு பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி வதக்கிடுங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள். 2 தக்காளி ஆட் பண்ணுங்கள். மீடியம் சைஸ் தக்காளியில் 2 ஆட் பண்ணுங்கள். இது எல்லாமே உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. சைட் பை சைடில் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் நம்ம குழம்புக்கு ஊற்ற போகிற புளி. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிடலாம். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் போதும். 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாவை நம்ம நல்லா வதக்கிடலாம். ஓரளவுக்கு இந்த எண்ணெயிலே வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா இந்த மசாலாவை நம்ம வதக்கி எடுத்துக்கணும். ரொம்ப அதிகமாக எண்ணெய் ஊற்றணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம தண்ணி விட்டு நல்ல இந்த அளவு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மசாலாவை நம்ம வதக்கி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கருணக்கிழங்கை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை ஆட் பண்ணிடுங்க. புளி கரைசலையும் இதை ஆட் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிடுங்க. புளிக்கரைசலையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா மூடி வச்சு குழம்பு கொதிக்கட்டும். குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5 மினிட்ஸுக்கு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. கடைசியாக மல்லி இலை தூவி இறக்கிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ சூடான சாதத்தோட கருணக்கிழங்கு புளிக்குழம்பு வச்சு நாம் ரெடி பண்ணியாச்சு. புளிக்குழம்பு ரெடி பண்ணியாச்சு. இது கூட அரைக்கீரை கூட்டு நான் ரெடி பண்ணியிருந்தேன். அரைக்கீரையும் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.